வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்றைக்கு நான் பேச எடுத்துக்க விடயம் இந்த ஊக்கம் உடைமை. ஏன் இந்த ஊக்கம் எங்களுக்கு தேவை என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று. அதுவும் இந்த ஊக்கத்தை எங்கட மாணவர்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு நாங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வள்ளுவரும் ஊக்கமுடைமையில அழகாக 596வது குறள்ல சொல்றார், உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்று அது தள்ளினும் தள்ளாமை தீத்து. தன்னிலும் தள்ளாமை தீத்து கண்டு. அதாவது உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், அதாவது நீங்கள் உங்களோட மனதிலே உயர்வான எண்ணங்களை எண்ண வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் உயர்வாக எண்ணுவதை விட்டு விடல் கூடாது. அங்கே அவர் சொல்றார், அதை கைவிட தன்னிலும் தள்ளாமை தீத்தண்டு அதை கைவிட வேண்டி வந்தாலும் நீங்கள் கைவிடக் கூடாது என்பதைத்தான் அழகாக சொல்லுகிறார். அதனால ஊக்கம் ஒரு ஆக்கத்துக்கு உந்து சக்தியாக இருக்கின்றது. எந்த விடயங்களுக்கு நாங்கள் ஊக்கம் கொடுக்கலாம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஒரு முன்னேற்றத்தை அடைய வேணும் அல்லது ஒரு இலக்கை அடைய வேணும் என்றால் அங்கே ஒரு ஊக்கம் அந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டும். அதாவது அந்த பிள்ளை உயர்வான நிலையை அடைய வேணும் என்றால் ஒவ்வொரு படிநிலையும் ஏற வேண்டிய வளர்ச்சி இருந்தால் அந்த பிள்ளைக்கான ஊக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அது தட்டி கொடுப்பாக இருக்கலாம். அதாவது நீங்கள் நல்லாக வளர வேண்டும், நல்லாக செய்ய வேண்டும் என்று பேச்சு வார்த்தையில் ஊக்க சக்தியை கொடுக்கலாம். அல்லது அந்த பிள்ளையோட இணைஞ்சு சில செயற்பாடுகளை நாங்கள் செய்யலாம். இப்படி பார்த்தோம்னா அந்த ஊக்கமுடைய பிள்ளைகள் வரும். அந்த ஊக்கமுடைய பிள்ளைகள் எப்படி வரும்? ஒரு தன்னம்பிக்கையாகவும் பலமானதாகவும் எதையும் செய்யக்கூடியவர்களாகவும் வல்லவர்களாக வருவார்கள். அதாவது நல்லவர்களா மட்டும் இருந்தாலும் கூடாது, வல்லவர்களாயும் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நாங்கள் ஏதோ ஒரு வழியில ஊக்கம் கொடுக்கணும். ஒரு பிள்ளை ஒரு செயலை செய்யுதென்றால் அந்த செயலில நாங்கள் இது நன்றாக இருக்கிறது, இது நல்லாக செய்யுங்கள், அல்லது இதுல இப்படித்தான் செய்ய வேணும் என்ற சில வழிமுறைகளையும் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். கொடுத்து அந்த பிள்ளையை உயர்வடைய செய்யலாம். அதாவது ஒரு இலக்கு நோக்கிய பயணத்தில அந்த குழந்தையை உயர்வான நிலைக்கு கொண்டு செல்வதற்கு உந்து சக்தியாக இருப்பது பெற்றோர்கள் தான். அந்த இடத்துல நீங்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டும். ஊக்கத்தை கைவிட்டோமானால் அந்த பிள்ளை நடுவானில் விழுந்த போலவே அந்த பிள்ளைக்கு இருந்துவிடும். ஏனென்றால் தான் செய்கிறது சரியா அல்லது எப்படி இருக்கும் என்ற ஒரு எண்ணப்பதிவு அதற்குள் தோன்றும், அதன் நினைவில் தோன்றும். ஆகவேதான் நல்ல எண்ணங்களை சின்ன வயதிலிருந்தே மனதில பதித்தல் வேண்டும். ஏன்னா இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று சொல்வார்கள். அந்த இளமையில பதிகிற எண்ணங்கள், படிக்கிற விடயங்கள், செய்கிற செயல்கள், தூய்மையான ஒரு எண்ணங்கள் அதெல்லாம் அந்த மனதில பதியும். அப்படியா பதிகிற பிள்ளை அதை எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆதலால் தான் ஊக்கம் என்பது ஆக்கத்துக்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. ஊக்கம் கொடுப்போம், உயர்ந்தவர்களாக வளர்ப்போம்.